வணக்கம், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் லேர்னிங் சேனல். ஓகே, இன்னைக்கு தமிழ் பார்க்கலாம். அடிப்படை தமிழ் எழுத்துக்கள் 2025 குரூப் 4 நியூ சிலபஸ். அடிப்படை தமிழ் எழுத்துக்கள். சோர்ஸ் 6th நியூ தமிழ், 6th ஓல்டு தமிழ், 10th தமிழ் 2003 to 2008 எடிஷன். கற்கண்டு. இயல் 1 தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இயல் 1 தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அதாவது ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் வேண்டும். அதன் வரையறைதான் இலக்கணம். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதன் வரையறைதான் இலக்கணமாகும். ஓகே, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். இலக்கண வகைகள் 5 வகைப்படும். அவையாவன: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதாவது முதலாவது எழுத்து இலக்கணம், 2 சொல் இலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பு இலக்கணம், 5 அணி இலக்கணம். எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அதாவது சவுண்ட் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அடுத்தது உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள்: அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. ஒலித்து பார்த்து உணர்வோம். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 எழுத்துக்களும் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கின்றன. அவை அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிப்பதால் அவை குறிலெழுத்துக்கள் ஆகும். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிப்பதால் அது நெடில் எழுத்துக்கள் ஆகும். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். சரி, அந்த கால அளவைத்தான் மாத்திரை என்று சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். மாத்திரை எனப்படுவது கண் இமைக்கும் அல்லது கை நொடிக்கும் கால அளவு தான் மாத்திரை ஆகும். இப்போது குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு எனப்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், இவ், இள், இழ், இற்று, இன்னு ஆகிய 18ம் மெய்யெழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க.
வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ வல்லினம் அப்படின்னு பார்த்தோன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள். அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இது மெல்லின எழுத்துக்கள் ஆகும். இடையின எழுத்துக்கள் ஈ, இர், இல், இவ், இல், இல்லு இவை இடையின எழுத்துக்கள் ஆகும். அப்போது வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6, மொத்தம் 18 எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். குறிலெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடிலெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஆனால் மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். அடுத்தது ஒலித்து பார்த்து உணர்வோம். இக், இச், இட், இத்து, இப்பு, இற்று ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. ஈ, இர், இல், இவ், இல், இல்லு ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. அதாவது கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், யரள வளல இடையினம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12. மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்தையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். உயிர்மெய் எழுத்துக்களை இருவகையாக பிரிக்கலாம். அவை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் ஆகியவை ஆகும். ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்து 1 அக்கு. தமிழ் மொழியில் உயிர்மெய், 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 உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. அடுத்தது இலக்கணமும் மொழித்திறனும். இப்போ உயிரெழுத்துக்கள் 12 அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. மெய்யெழுத்துக்கள் 18 இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், இவ், இள்ளு, இல்லு, இற்று, இன்னு. மெய்யெழுத்துக்கள் 18. அப்போது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ரெண்டும் ஒன்றா சேர்த்தும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1 அக்கு. அப்போ மொத்தம் 247 தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஈ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்துச்சுன்னா கீ என்ற எழுத்து உருவாகுது. இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஊ என்ற மெய்யெழுத்தும் சேரும்போது கூ என்ற எழுத்து உருவாகுது. இவ்வாறு எழுத்துக்கள் உருவாகின்றன. அப்போ மொத்த எழுத்துக்கள் 247
அனைத்து எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்கள். இப்போது இலக்கணமும் மொழித்திறனும் பார்க்கலாம். மொழியை அறிவோம். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30. பின்வரும் சொல்லை பாருங்கள். எடுத்துக்காட்டு: அண்ணா. ஆ என்பது உயிரெழுத்து, இன் என்பது மெய்யெழுத்து, நா என்பது உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. ஆனால் அவை அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவது இல்லை. எடுத்துக்காட்டாக கி, சி, பி, டி, தி, மி போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுகின்றன. அடுத்தது ஞி, ஞி, ஞௌ, ஞௌ, நௌ போன்றவை அவ்வாறு பயன்படுவது இல்லை. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் 30 மட்டுமே. அடுத்ததாக அதில் பார்க்கலாம். அடுத்து குறில் நெடில் உண்டாவது எப்படி? அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். இவை மெய்யெழுத்துக்களோடு சேரும் பொழுது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. உதாரணம்: கடல், கிளி, குரங்கு, சென்னை, சொல். இதில் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ 7ம் நெடில் எழுத்துக்கள். இவை மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. பார்க்கலாம். உதாரணம்: காளை, கீற்று, கூடல், கேள்வி, கை, கோவில், கௌதாரி. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக. இப்போ பல் தேய்த்தான், பால் குடித்தான், பல், பால். இடம் மாறினால் குழப்பம் வரும். ஒரே ஒரு துணைக்கால் தான் இதில் வித்தியாசமாக காணப்படுது. அடுத்தது இலக்கணம் போகலாம். மாத்திரை. மாத்திரை என்பது கண்ணிமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம் மாத்திரை எனப்படும் என்று ஆல்ரெடி நம்ம படித்தோம். இப்போது எழுத்துக்களை ஒலிப்பதற்கு ஆகும் கால அளவை மாத்திரை என்று குறிப்பிடுவர். உ, ஊ, இக் இவ்வெழுத்தை ஒலித்து படிக்கவும். இப்போ உ அப்படிங்கும்போது 1 மாத்திரை அளவு வருது. ஊ அப்படிங்கும்போது 2 மாத்திரை அளவு வருது. இக் அப்படிங்கும்போது அரை மாத்திரை அளவு தான் கால அளவு நம்மளுக்கு வருது. அதாவது அதைத்தான் இங்கே போட்டிருக்கேன். ஊவை ஒலிப்பதற்கு நாம் எடுக்கும் நேரமும் 2 விரல்களை பெருவிரல் நடுவிரல் சுண்டுவதற்கு ஆகும் நேரமும் ஒன்றாயிருப்பதை கவனிக்க. உ இக்கால அளவுக்கு 1 மாத்திரை என பெயர். இயல்பாக கண் இமைத்தலுக்கும் மூடி திறத்தலுக்கும் அதே அளவு நேரமாவதை கவனி. அடுத்தது ஊவை ஒலிப்பதற்கு முன்பு எடுத்த நேரத்தை போன்று 2 மடங்கு நேரம் ஆவதை கவனி. ஓகே. குறுகிய ஒலியுடைய குறில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் நேரம் 1 மாத்திரை. குறில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் நேரம் 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் காலம் அல்லது நேரம் 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால நேரம் அரை மாத்திரை. இப்போ நெடில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் காலம் 2 மாத்திரை. சரி, இப்போ குறில் எழுத்துக்களை ஒலிக்கும் நேரம் 1 மாத்திரை என்று பார்த்தோம். அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். அ, இ, க, ச, கு. அடுத்தது நெடில் எழுத்துக்கள். உதாரணம் பார்க்கலாம். ஆ, கா, ஈ, போ.
அடுத்தது மெய்யெழுத்துக்களை ஒலிக்க ஆகும் காலத்தை பார்க்கலாம். இட்டு, இங்கு, இச்சு அதில் பார்த்தோம்னா, அதாவது பட்டு என்ற வார்த்தையில் இட் ஒலிக்க அரை மாத்திரை தான் காலமாகிறது. கீழ்கண்டவற்றை ஒலிக்காகும் மாத்திரை நேரம் அளவை எழுதுக. க என்ன வரும்? ஒரு மாத்திரை. பா 2 மாத்திரை. போ 2 மாத்திரை. படம் இம் அப்படிங்கும்போது பாக்கு ஒரு மாத்திரை, டாக்கு ஒரு மாத்திரை, இம்க்கு அரை மாத்திரை. அடுத்தது தே அதுக்கு ஒரு மாத்திரை. இர் மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இப்போது 6th one எண்களை எழுத்தால் எழுத அறிதல். 50,000 முதல் 1000 1,00,000 வரை எழுதி பழகுக. 50,000 51,000 அந்த மாதிரி எழுதி 1,00,000 வரை எழுதி பழகுக என்று கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு கட்டுரை எழுதும் பயிற்சி. கீழுள்ள வினாக்களில் கொடுக்கப்பட்ட சொற்களை பயன்படுத்தி விடை எழுதணும். சரி, நெக்ஸ்ட்டு இலக்கணம். அடுத்ததாக இலக்கணம் முதல் பகுதி. ஃபஸ்ட்டு ஒன் முதல் பகுதி எழுத்து. இதில் முதல் பகுதி முன் வகுப்புகளில் கற்றவற்றின் சுருக்கம் என்ன? புக்கில் உள்ளதை அப்படியே பார்க்கலாம். மாணக்கரே, 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தின்படி இலக்கணம் கற்க புகும் முன் வகுப்புகளில் கற்ற எழுத்திலக்கண பகுதியை நினைவு கூர்ந்து தொடர்ந்து செல்க. பைந்தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு மற்றும் அணி என்பனவாகும். முதல் எழுத்து அ முதல் ஔ வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும், இக் முதல் இன் வரையுள்ள 18 மெய்யெழுத்துக்களும் ஆகிய 30 முதலெழுத்துக்கள் எனப்படும். உயிரும் உடம்பும் 30 முதலே என்று நன்னூல் 59 குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ முதல் எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் உயிரும் உடலும் ஆகிய 30 எழுத்துக்கள் ஆகும். மொழிக்கு உயிர் போன்றவை உயிரெழுத்துக்கள், உடல் போன்றவை மெய்யெழுத்துக்கள். இவை 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்ற அடிப்படையாய் உள்ளன. இவ்வாறு மொழிக்கு முதற்காரணமாய் விளங்குவதால் இவை முதல் எழுத்துக்கள் என்று வழங்கப்படுகின்றன. மாத்திரை எழுத்துக்கள் ஒலிக்கப்படும் கால அளவுக்கு மாத்திரை என்று பெயர். நாம் இயல்பாக கண்ணிமிப்பதற்கு ஆகும் நேரம் அல்லது கை நொடிப்பதற்கு ஆகும் நேரம் 1 மாத்திரை ஆகும். எழுத்தின் சாரியை ஒலிக்கும்போது ஓசை இனிமைக்காகவும், அதாவது எழுத்தின் சாரியை ஒலிக்கும்போது ஓசை இனிமைக்காகவும் எளிமைக்காகவும் சாரியை சேர்ந்து ஒலிக்கப்படும். கரம், காரம், கான், அகரம் என்பன எழுத்தின் சாரியைகள் ஆகும். எழுத்துக்கள் பெறும் சாரியைகள் குறித்து பின்னர் காண்போம். இப்போது உயிரெழுத்துக்கள் 12. குறில் அ, இ, உ, ஏ, ஓ. இப்போ நெடில் எழுத்துக்கள் ஆ, ஈ, ஊ, ஏ, ஊ, ஏ, ஐ. ஐயில் பார்த்தோன்னா ஐ அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அங்கே எண்டில் ஈ அப்படிங்கிற வார்த்தையில் முடியுது. ஐ, ஈ அப்படின்னு முடியுது. அடுத்தது ஓ. இப்போ ஔ உச்சரிக்கும்போது ஊன்னு முடியுது உச்சரிக்கும்போது. இப்போ
உயிரெழுத்துக்களில் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குற்றெழுத்து, அதாவது குறில் எழுத்து எனப்படும். சரிங்களா? குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்து அல்லது குற்றெழுத்து என்றும், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்து அல்லது நெட்டெழுத்து என்றும் வழங்கப்படும். குற்றெழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் ஒரு மாத்திரை நேரத்திலும், நெட்டெழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் 2 மாத்திரை நேரத்திலும் ஒலிக்க வேண்டும். குற்றெழுத்துக்கள் சற்று நீண்டு ஒலித்தே நெட்டெழுத்துக்களாக மாறுகின்றன. எனவே ஒவ்வொரு நெட்டெழுத்திற்கும் அதற்குரிய குற்றெழுத்து இனவெழுத்து ஆகும். ஐ, ஔ ஆகிய இரு நெட்டெழுத்துக்களுக்கும் தனியே குற்றெழுத்து இல்லை. சரிங்களா? தனியே குற்றெழுத்தின்மையால் ஐகாரத்திற்கு இகரமும் ஔகாரத்துக்கு உகரமும், அதாவது ஐ என்று உச்சரிக்கும் போது ஈ என்ற எழுத்தில் முடிகிறது. ஔ என்று உச்சரிக்கும் போது ஔ, ஊ என்று முடிகிறது. அதாவது ஐகாரத்துக்கு இகரமும், ஈயில் முடிவதால் இகரமும், ஔகாரத்துக்கு ஊ உகரமும் இனக்குறிலெழுத்தாக கொள்ளப்படும். உயிர் குற்றெழுத்துக்கள் கரம், காரம், கான் ஆகிய 3 சாரியைகளையும் பெறும். உயிர் குற்றெழுத்துக்கள் கரம், காரம், கான் ஆகிய 3 சாரியைகளையும் பெறும். அடுத்ததாக எடுத்துக்காட்டு அகரம், அகாரம், அக்கான். இதில் ஆ அப்படிங்கிற எழுத்து. இப்போ உயிர் நெட்டெழுத்துக்கள் காரம் என்னும் சாரியை பெறும். ஔ, ஐ ஆகிய 2 நெட்டெழுத்துக்களும் காரம் என்னும் சாரியை பெறுவதுடன் கான் சாரியையும் பெறும். அதாவது எடுத்துக்காட்டு ஆ அப்படின்னா ஆகாரம், ஐகாரம் அப்படின்னு சொல்லலாம், ஐகான் அப்படின்னு சொல்லலாம். ஔ அப்படிங்கிறத ஔகாரம் அப்படின்னு சொல்லலாம், ஔகான் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது அதை அகரம், அகாரம், அக்கான் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஆ அப்படிங்கிறத ஆகாரம் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஐ அப்படிங்கிறத ஐகாரம், ஐகான் அப்படின்னு சொல்லலாம். ஔ என்பதை ஔகாரம், ஔகான் என்று சொல்லலாம். இப்போது மெய்யெழுத்துக்கள் 18. கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், யரள வளல இடையினம். இப்போ பாருங்க, இப்போ காங்கா சாங்கா அதை லைனாக எழுதியிருக்கோம். எப்படி? இப்போ மெய்யெழுத்துக்கெலாம் எழுதியிருக்கிறோம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், இவ், இள், இள், இற்று, இன். இதில் பார்த்தோன்னா பாருங்கள், இக்கு. இப்போ மெல்லின எழுத்துக்கள் மட்டும் பார்க்கலாம். இக்கு மெல்லினம், இங்கு வல்லினம். இச்சு மெல்லினம், இஞ்சு வல்லினம். இட்டு மெல்லினம், இன்னு வல்லினம். இத்து மெல்லினம், இந்து வல்லினம். இப்பு மெல்லினம், இம்மு வல்லினம். அடுத்தது பாருங்கள், ஈ, இர், இல், இவ், இள், இல். இது 6ம் இடையினம். இற்று மெல்லினம், இன்னு வல்லினம். இவ்வாறு பிரித்து எழுதியிருக்காங்க. இப்போ மெய்யெழுத்துக்களில் வன்மையான ஓசை உடையவை வல்லின மெய் வல்லினம் என்றும்,
அதாவது வன்மையான ஓசை உடையவை வல்லினம் என்றும் மென்மையான ஓசை உடையவை மெல்லினம் என்றும் அவை இரண்டிற்கும் இடைப்பட்ட ஓசை உடையவை இடையினம் என்றும் வழங்கப்படும். அவற்றை முறையே வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து என்றும் கூறுவர். ஒவ்வொரு வல்லின எழுத்திற்கும் அதனை அடுத்து வரும் மெல்லின எழுத்து இணை எழுத்து ஆகும். எடுத்துக்காட்டு, இக் என்பதற்கு இனம் இங்கு, இச்சி என்பதற்கு இனம் இஞ்சு. மெய்யெழுத்துக்கள் அகரம் என்னும் சாரியை பெறும். உதாரணம், எடுத்துக்காட்டு, இக் ப்ளஸ் அகரம், இக் ப்ளஸ் ஆ அகரம் ரெண்டும் சேர்ந்தா கா, அதாவது ககரம் கிடைக்கிறது. மெய்யெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அரை மாத்திரை நேரத்தில் ஒலிக்கிறது. அதாவது ஒப்புடையன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. See you next video.